வணக்கம். நீங்கள் பார்க்கும் எங்கள் சிறப்பு நிகழ்ச்சி பிரகதி அட் 50 வளர்ச்சி நோக்கத்திற்கான வேகம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் துரிதமான முடிவுகள், வலுவான ஒருங்கிணைப்பு மற்றும் தரைமட்டத்தில் வளர்ச்சியின் புதிய வரலாறு உருவாகியுள்ளது. இதில் பிரகதி, ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் என்ற முயற்சி ஒரு வலுவான தூணாக திகழ்ந்துள்ளது. பிரகதி குறைதீர் நடவடிக்கை, திட்ட செயல்படுத்துதல் மற்றும் திட்ட கண்காணிப்புக்கான ஒரு சக்தி வாய்ந்த தளம். இந்த முயற்சியை பிரதமர் நரேந்திர மோடி 2015ஆம் ஆண்டு தொடங்கினார். கடந்த ஒரு தசாப்தத்தில் முடங்கியிருந்த திட்டங்களுக்கு வேகமளித்தும் நல்லாட்சியை வலுப்படுத்தியதும் ஆகியவற்றால் இது ஒரு முக்கியமான தளமாக உருவெடுத்தது. மத்திய மாநில அரசுகளையும் ஒன்றிணைத்த இந்த முயற்சி கூட்டாட்சி ஒத்துழைப்பு என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நம்பிக்கை என்னவென்றால், முடிவுகள் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் போது, ஒருங்கிணைப்பு சிறப்பாக இருக்கும் போது மற்றும் பொறுப்புணர்வு உறுதி செய்யப்படும் போது அரசின் செயல்பாடு தானாகவே வேகமடைகிறது. அதன் தாக்கம் நேரடியாக குடிமக்களின் வாழ்க்கையில் தெளிவாக காணப்பட தொடங்கியது. 2014ற்கு முன்பு குஜராத் மாநில முதல்வராக இருந்த காலத்தில் அவர் ஸ்வாகத் தளத்தை தொடங்கினார். அதன் நோக்கம் ஒழுக்கம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் மக்கள் குறைகளை புரிந்து கொண்டு அவற்றிற்கு தீர்வு காண்பதுதான். 2014ஆம் ஆண்டு நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரதமர் இதே வளர்ச்சி நோக்கத்தை முழு நாட்டிற்கும் விரிவாக்கினார். 2015 மார்ச் 25 அன்று பிரதமர் ஒரு பல்நோக்கு பல்மாத்திய தளத்தை அறிமுகப்படுத்தினார். ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் பிரகதி. அதன் நோக்கம் அதேதான், குறைதீர் நடவடிக்கை, திட்ட செயல்படுத்தல் மற்றும் திட்ட கண்காணிப்பு. பிரதமர் மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளை ஒரே பகிர்ந்த தளத்தில் ஒன்றிணைத்த இந்த முயற்சி டிஜிட்டல் ஆட்சி எவ்வாறு கொள்கை நோக்கங்களை நிஜமான தெளிவான முன்னேற்றமாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. பிரகதி என்பது இந்தியாவில் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் அவசியமான சமூக திட்டங்களின் கண்காணிப்பு மற்றும் செயல்படுத்தலை புதிய கோணத்தில் மறுவரையறை செய்த ஒரு முக்கிய அடியாகும். பிரகதி என்பது ஒரு மதிப்பாய்வு தளம் மட்டுமல்ல, அது நிர்வாகத்துறையின் ஜனத்தன்மையை உடைத்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே டீம் இந்தியா என்ற உணர்வை வலுப்படுத்தி முடிவுகள் காலக்கெடுவுக்குள் எடுக்கப்பட வேண்டும், செயல்படுத்துதலில் பொறுப்புணர்வு உறுதி செய்யப்பட வேண்டும், மேலும் பெறப்பட்ட முடிவுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்ற பண்பாட்டை உருவாக்கும் ஒரு முயற்சியாகும். பிரகதி வழியாக பிரதமர் சம்பந்தப்பட்ட மத்திய மற்றும் மாநில அதிகாரிகளோடு முழுமையான தகவல்கள் மற்றும் தரைமட்ட நிலவரத்தை வெளிப்படுத்தும் சமீபத்திய காட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் முக்கிய விஷயங்களை விவாதிக்கிறார். இந்தியாவில் இதற்கு முன் இவ்வாறு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை. प्रधानमंत्री मानते हैं कि परियोजनाएं केवल इच्छा शक्ति की कमी से ही असफल नहीं होती, बल्कि कई बार वो समन्वय की कमी और अलग-अलग खांचों में काम करने की प्रवृत्ति के कारण भी विफल हो जाती हैं. பிரகதி அனைத்து பங்குதாரர்களையும் பொதுவான இலக்கை நோக்கி இணைந்து செயல்பட உதவுவதன் மூலம் இந்த சவாலுக்கு தீர்வு வழங்கியுள்ளது. இது மத்திய மாநில அரசுகளும் ஒரே அணியாக செயல்பட்டு அமைச்சகங்களும் துறைகளும் இணைந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் கூட்டாட்சி ஒத்துழைப்பு என்பதற்கான ஒரு செயல்திறன் மிக்க மாதிரியாகவும் திகழ்கிறது. समस्याओं का समाधान करते हैं. தொடங்கியதிலிருந்து இதுவரை மத்திய அரசின் சுமார் 500 செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் பிரகதி கூட்டங்களில் பங்கேற்றுள்ளனர். பிரகதி 85 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புடைய திட்டங்களை வேகமாக முன்னெடுக்க உதவியுள்ளது. பெரும் நலத்திட்டங்கள் தரைமட்டத்தில் திறம்பட செயல்படுத்துவதற்கும் இது முக்கிய பங்காற்றி உள்ளது. இதுவரை பிரகதி தளத்தின் கீழ் 377 திட்டங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் அடையாளம் காணப்பட்ட 3162 பிரச்சனைகளில் சுமார் 94% தீர்வு காணப்பட்டுள்ளது. இதனால் பணிகளில் தாமதம், செலவு அதிகரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு தொடர்பான சிக்கல்கள் கணிசமாக குறைந்துள்ளன. பல தசாப்தங்களாக முடங்கி கிடந்த திட்டங்களை நிறைவு செய்யவும் அல்லது தீர்மானமாக முன்னேற்றவும் பிரகதி குறிப்பிடத்தக்க மற்றும் பாராட்டத்தக்க பங்கு வகித்துள்ளது. பிரகதி தளம் டிஜிட்டல் தரவு மேலாண்மை, வீடியோ கான்பரன்சிங் மற்றும் புவி இடவியல் தொழில்நுட்பம் ஆகிய 3 நவீன தொழில்நுட்பங்களை தனித்துவமான முறையில் ஒன்றிணைக்கிறது. இதன் விளைவாக இன்று பிரகதி ஆட்சி சீர்திருத்தத்திற்கான ஒரு திறன் வாய்ந்த கருவியாக உருவெடுத்துள்ளது. பிரதமரின் நேரடி தலையீட்டால் முடிவு எடுக்கும் செயல்முறை வேகமடைந்துள்ளது. நேரமும் செலவும் தொடர்பான தாமதங்கள் குறைந்துள்ளன. கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்காக அமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டன. அதே நேரத்தில் மத்திய அரசிலும் மாநிலங்களிலும் பொறுப்புணர்வு கலாச்சாரம் வலுப்பெற்றுள்ளது. பிரகதி முயற்சியின் நேர்மறை தாக்கத்தை பொருளாதார, சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் நல்லாட்சி ஆகிய அனைத்து கோணங்களிலும் புரிந்து கொள்ளலாம். திட்டங்கள் தாமதமடைவதால் அவற்றின் செலவுகள் அதிகரிக்கின்றன. அதே சமயம் திட்டங்கள் நேரத்திற்கு முடிக்கப்படாததால் கிடைக்க வேண்டிய பயன்களும் தாமதமாக தொடங்குகின்றன. பிரகதி வழியாக திட்டங்கள் காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் கூடுதல் பொருளாதார சுமையிலிருந்து விடுதலை கிடைத்ததோடு அதன் பயன்களும் விரைவாக மக்களிடம் சேர்ந்தன.
திட்டங்கள் வேகமாக முன்னேறுவதும் திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதும் சமூகத்திற்கு நேரடி பலனை வழங்குகிறது. இதன் மூலம் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன. வாழ்க்கை தரம் உயர்கிறது. மேலும் குடிமக்கள் அதிகமாக வலிமை பெறுகின்றனர். பிரகதி சுற்றுச்சூழல் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் செயல்முறையை வேகப்படுத்தியதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த உறுதிமொழிகள் உறுதியாக நடைமுறைக்கு வரும் வகையிலும் உறுதி செய்துள்ளது. நல்லாட்சியை உறுதி செய்வதிலும் பிரகதியின் பங்கு குறைவானது அல்ல. இது வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்துள்ளது. காலக்கெடுவுடன் கூடிய பொறுப்புணர்வை உறுதி செய்துள்ளது. மேலும் பல்வேறு அமைச்சகங்களுக்கு இடையேயானதும் மத்திய மாநில ஒருங்கிணைப்பையும் வலுப்படுத்தியுள்ளது. நாட்டின் அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்புகளில் பல முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா திட்டங்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை தரைமட்டத்தில் செயல்படுத்தியும் காட்டியுள்ளது. முடங்கி கிடந்த திட்டங்களுக்கு வேகம் கிடைத்தது. கொள்கைகளில் தெளிவு ஏற்பட்டது. மேலும் ஆட்சி நிர்வாகத்தின் முகமே மாற்றம் பெற்றது. பொருளாதார சீர்திருத்தங்களில் இருந்து இந்தியாவின் வலுவான முன்னிலை வரை தொலைநோக்கு சிந்தனையும் தீர்மானமான முடிவுகளும் நாட்டிற்கு வளர்ந்த இந்தியா என்ற ஒரு தெளிவான நோக்கத்தை வழங்கின. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதிய பண்பாட்டு சூழலும் புதிய தன்னம்பிக்கையும் கொண்டு இந்தியா எவ்வாறு முன்னேறியது என்பதை இப்போது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் செயல்பாட்டு பண்பாடு முழுமையாக மாற்றம் பெற்றுள்ளது. இப்போது திட்டங்கள் முடங்கியோ தாமதமாகியோ நிற்பதில்லை. கொள்கை சீர்திருத்தங்களின் வேகம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஜிஎஸ்டி இந்திய பொருளாதாரத்திற்கு முதன்முறையாக பெரிய அளவில் ஒழுங்கமைப்பை வழங்கியது. அதன் தாக்கம் கோவிட் போன்ற உலகளாவிய பேரிடர் காலத்திலும் தெளிவாக காணப்பட்டது. உலகின் பல வலிமையான நாடுகள் பொருளாதார முனையில் போராடிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா உலகத்தின் நம்பிக்கையாக உருவெடுத்தது. வெற்றியின் சான்றுகள் அனைவரின் முன் உள்ளன. இன்று இந்தியா உலகின் 5வது பெரிய உற்பத்தி நாடாகவும் 4வது பெரிய பொருளாதாரமாகவும் திகழ்கிறது. पहला प्रेजेंटेशन हुआ उसके सेक्रेटरीज का, उसमें माननीय प्रधानमंत्री जी ने कहा ये सब रूल्स रेगुलेशन प्रोसीजर्स ये सब आप लोगों ने जो बना रखे हैं जिससे कि भारत 145वीं रैंक पे, इनको हटाइए और जो लॉज रिक्वायर्ड नहीं उनको हटाइए। तो हुआ क्या कि 80 रैंक भारत ने जंप किया 2 साल के अंदर ईज ऑफ डूइंग बिजनेस में, और ये रिकॉर्ड था। किसी और देश ने इतना नहीं जंप किया, और प्राइम मिनिस्टर ने खुद पर्सनली इसको रेगुलरली कॉन्स्टेंटली मॉनिटर किया. இந்திய ஸ்டார்ட் அப் சூழல் இந்தியாவின் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் புதுமை திறன்களுடன் இணைந்து இன்றைய இந்தியாவை உலகிற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கும் நாடாக மாற்றியுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பூமியின் பாதுகாப்பில் இந்தியா உலகிற்கு வழிகாட்டும் முன்னணி நாடாக திகழ்கிறது. வேகமாக உருவெடுத்து வரும் ஒரு உலகளாவிய மகாசக்தியாக இந்தியா குளோபல் சவுத் நாடுகளின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி வருகிறது. இவை அனைத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனை, திறமையான தலைமையின் காரணமாக சாத்தியமாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை தனித்துவமாக்குவது மக்கள் குறைகளை அதிகமாக கேட்டு அவற்றிற்கு தீர்வு காணும் ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கிய முயற்சிதான். 2003ஆம் ஆண்டு அவர் குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்த காலம். மக்களுக்கு எப்போதும் எளிதாக அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற அவரது உறுதியான எண்ணமே ஸ்வாகத் முயற்சிக்கு காரணமாக அமைந்தது. தொழில்நுட்பத்தை மக்கள் குறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பயன்படுத்திய ஒரு முயற்சிதான் இது. ஜனநாயக அமைப்பில் சாதாரண குடிமக்களின் கருத்துக்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையின் வெளிப்பாடாக இது உருவானது. ஆட்சி நிர்வாகத்தின் அணுகலை கடைசி நபர் வரை கொண்டு செல்லும் முயற்சியின் தொடக்கமாகவும் இது அமைந்தது. स्वागत के पीछे की भावना थी सामान्य मानवी का लोकतांत्रिक संस्थाओं में स्वागत. स्वागत की भावना थी विधान का स्वागत, समाधान का स्वागत. और आज 20 वर्ष बाद भी स्वागत का मतलब है ईज ऑफ लिविंग, रीच ऑफ गवर्नेंस. ईमानदारी से किए गए प्रयासों का परिणाम है कि गवर्नेंस के इस गुजरात मॉडल की पूरी दुनिया में अपनी एक पहचान बन गई. साल 2014 में जब उन्होंने केंद्र की बागडोर संभाली, तब प्रधानमंत्री नरेंद्र मोदी ने ई गवर्नेंस पर ध्यान दिया और mygov.in शुरू किया गया.
நிதி ஆயோக் அமைப்பை உருவாக்கியது ஒரு தொலைநோக்கு சிந்தனையாக கருதப்படுகிறது. அது 2015ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படும் ஒரு ஜனநாயக ஒத்துழைப்பு அடிப்படையிலான கூட்டாட்சி புதிய உயிர் பெற்றது. திட்டங்களின் தேவைகள், அவற்றை நடைமுறைப்படுத்தும் திட்டமிடல், எதிர்கால தேவைகள் இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து நிதி ஆயோக் செயல்பட தொடங்கியது. கடந்த 10 ஆண்டுகளில் நிதி ஆயோக் நாட்டில் டீம் இந்தியா என்ற அடையாளத்தை பெற்றுள்ளது. नीति आयोग की पहचान अब टीम इंडिया की बन चुकी है. இதன் பணி எதிர்காலத்தை நோக்கி சிந்திப்பதுதான், ஃபார்வர்ட் திங்கிங். இது போன்ற எதிர்கால நோக்கு சிந்தனை செய்யும் ஒரு நிறுவனம் முன்பு இல்லை. அந்த ஃபார்வர்ட் திங்கிங் பல்துறை சார்ந்ததாக இருக்கும். மேலும் அது அனைவரையும் இணைத்துக் கொண்டு செய்யப்படும் சிந்தனையாகும். இந்த அணுகுமுறையை நிதி ஆயோக் பல துறைகளில் நடைமுறைப்படுத்தியது. இதன் காரணமாக பல துறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன. டைனமிக் மற்றும் பல பரிமாண சிந்தனை உருவானது. அதனை அடிப்படையாக கொண்டு ரியல் டைம் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. முன்னாள் பிரதம செயலாளர் அவர்களின் மொத்த தத்துவத்தையும் செயல்முறை பாணியையும் நீங்கள் பார்த்தால் அந்த செயல்முறையின் தொடர்ச்சியை அவர்களின் பதவிக்காலத்திலும் இன்றும் காணலாம். இதன் மூலம் இந்த வகையில் கிடைத்த நன்மைகள் திட்டங்களின் மூலம் மையமற்ற முறையில் மக்களிடம் சென்று சேர்வதை அவர் உறுதிப்படுத்தினார். इस प्रकार जो लाभ मिलने थे योजनाओं का, वह विकेंद्रीकरण होकर के पहुंच जाए. ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பின் மற்றொரு தனித்துவமான முயற்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியுள்ளார். அது பிரகதி கூட்டங்கள். இந்த கூட்டங்களில் அனைத்து அம்சங்களின் செயலாளர்கள், மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தானாகவே திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகளை மதிப்பாய்வு செய்கிறார். இன்று வரை இதுபோன்ற 50 கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த முயற்சியினால் எந்த ஒரு திட்டத்துடனும் சம்பந்தப்பட்ட பல்வேறு அம்சங்கள், துறைகள் மற்றும் அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் வேகம் அதிகரித்துள்ளது. அதே சமயம் பொறுப்புணர்வும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. बढ़ चुकी है, साथ ही जवाबदेही भी. ரயில்வே, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் ஆகியவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக தங்கள் திட்டங்களை அமைக்கின்றன. பல நேரங்களில் வளங்களின் குறைபாடு அல்லது தவறான திட்டமிடல் காரணமாக நாம் அவற்றை வீணடிக்கிறோம். மேலும் சில சமயங்களில் தொடக்கம் முதல் முடிவு வரை இணைப்பு சரியாக உருவாகாமல் போய்விடுகிறது. இந்த நிலைக்கு பின்னால் இருந்த சிந்தனை என்னவென்றால், அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட வேண்டும் என்பதுதான். மேலும் தொழில்நுட்பத்தின் பல்வேறு அடுக்குகளை பயன்படுத்தி, உதாரணமாக பாதை திட்டமிடலில் திருப்பி வழிமாற்றம் செய்ய வேண்டிய அவசியத்தை குறைப்பது. இதன் மூலம் வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்த முடியும். நாட்டின் வளர்ச்சிக்கு வேகம் கொடுக்கவும் சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையை எளிதாக்கவும் உதவும் முக்கிய திட்டங்களுக்கு பிரதமர் பிரகதி முயற்சி புதிய வேகத்தை வழங்கியுள்ளது. பிரதமர் நேரடி கண்காணிப்பு, மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையேயான வலுவான ஒருங்கிணைப்பு காரணமாக திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவில் கூடுதல் செலவின்றி நிறைவேற்றப்பட முடிந்தன. இந்த முயற்சிகளின் நேரடி பலன் நாட்டிற்கு கிடைத்தது. மேலும் சுயமரியாதை கொண்ட மற்றும் வளர்ந்த இந்தியா நோக்கில் நாடு வேகமாக முன்னேறி உள்ளது. நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுக்கவும் சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையை எளிதாக்கவும் தொடர்பான முக்கியமான திட்டங்களுக்கு பிரதமர் பிரகதி முயற்சி புதிய வேகத்தை வழங்கியுள்ளது. பிரதமர் நேரடி கண்காணிப்பு மற்றும் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வலுவான ஒருங்கிணைப்பின் காரணமாக திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவில் நிறைவேற்றப்பட்டன. கூடுதல் செலவோ கூடுதல் நேரமோ இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட இந்த திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் நாட்டிற்கு நேரடி பலனை வழங்கியுள்ளது. சுயமரியாதை கொண்ட மற்றும் வளர்ந்த இந்தியா நோக்கில் நாட்டின் பயணம் புதிய வேகத்தை பெற்றுள்ளது. இந்த முயற்சிகளில் சில முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் நேஷனல் பிராட்பேண்ட் மிஷன் உள்ளது. நேஷனல் பிராட்பேண்ட் மிஷன் இந்த திட்டம் நகர பகுதிகளையே மட்டுமல்லாமல் ஊர்ப்புற இந்தியாவிலும் உயர்வேக பிராட்பேண்ட் மற்றும் சிறந்த இணைய இணைப்பை உறுதி செய்த ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். இதன் மூலம் டிஜிட்டல் தொடர்பாடல் அடிப்படை அமைப்பை விரிவாக்கம் செய்தல், டிஜிட்டல் பிரிவினையை குறைத்தல் மற்றும் டிஜிட்டல் சுய சாதனையையும் உட்புகுத்தலையும் ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை எளிதாக அடைய வழிகாட்டியது. இந்த முயற்சியில் பிரகதி முக்கிய பங்காற்றியது. நேஷனல் பிராட்பேண்ட் மிஷனின் முன்னேற்றத்தை தொடர்ச்சியாக நுட்பமாக கண்காணித்தார். மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான சிறந்த ஒருங்கிணைப்பும் உறுதி செய்யப்பட்டது.
இதன் மூலம் நாட்டின் கனவு நிறைவேறியது. ஊர்ப்புறங்களில் வாழும் பயனாளர்களுக்கு பிராட்பேண்ட் சேவைக்கு மலிவான மற்றும் பரவலான அணுகல் கிடைத்தது. மிஷன் அம்ருத் சரோவர் பிரகதி மூலம் வேகமாக முன்னேறிய மற்றொரு முயற்சிதான் மிஷன் அம்ருத் சரோவர். இந்த நோக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 நீர் மூலங்களை கட்டி புதுப்பிப்பது. பிரகதி வழியாக மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான கண்காணிப்பு இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் பாதையை உருவாக்கியது. இதனால் மிஷன் அம்ருத் சரோவர் இன்று ஊர்ப்புற வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரப்படுத்தலை ஒரே நேரத்தில் இணைக்கும் ஒரு தேசிய இயக்கமாக மாறியுள்ளது. இது நீரை சார்ந்த சவால்களை தீர்க்க உதவியதோடு நீண்டகால சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் சமூக நலன் நோக்கிலும் முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் கோவிட்-19 பரவல் காலத்திலும் பிரகதி தளம் அரசின் சேவைகளை பொதுமக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியதாக உறுதி செய்ய முக்கிய பங்கு வகித்தது. பரவல் நேரத்தில் அதிரடி தடைகள் மற்றும் கடுமையான சவால்களை எதிர்கொண்ட தள்ளுவண்டி வியாபாரிகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு உதவ ஜூன் 1, 2020 அன்று பிரதமர் ஸ்வநிதி திட்டம் தொடங்கப்பட்டது. திட்டத்தின் தொடக்கம் முதல் இது வணிகர்களுக்கு நிதி ஆதரவு வழங்குவதை விட பல வகையில் பயனுள்ளதாக அமைந்தது. திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதில் பிரகதி தளம் தீர்மானமான பங்கு வகித்தது. இதன் மூலம் சிறு வணிகர்களின் நிதி அறிவாற்றல் மற்றும் டிஜிட்டல் திறன்கள் வளர்ச்சி அடைந்தன. பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சித் துறையில் பிரகதி திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக செயல்படுத்த உறுதி செய்தது. பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டம் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த திட்டம் பல வேலைகளை செய்துள்ளது. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஆரோக்கியமும் மேம்படுத்தப்பட்டது. தங்களது தினசரி வருமான இழப்பை சமாளிக்க நிதியுதவி வழங்கப்பட்டது. திட்டத்தை எளிதில் அணுகக்கூடியதாகவும் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு நடைபெறுவதாகவும் உறுதி செய்ய பிரகதி முக்கிய பங்காற்றியது. மேலும் வங்கி, காப்பீடு மற்றும் ஜல்ஜீவன் மிஷன் போன்ற துறைகளில் குறைதீர் நடவடிக்கை அமைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரகதியின் பங்கு முக்கியமானது. இந்த தளம் பொதுமக்கள் எழுப்பும் பிரச்சனைகள் உயர்மட்டத்தில் கவனிக்கப்படுவதாக உணர்த்துகிறது. அரசு மக்கள் நலன் எண்ணத்தை முன்னிட்டு கொள்கைகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை செயல்படுத்தும் செயல்முறையையும் தொடர்ந்து கண்காணித்து அதன் பலனை ஒவ்வொரு குடிமக்களுக்கும் கிடைக்கச் செய்வதற்கும் செயல்படுகிறது. ये मंच इस बात को रेखांकित करता है कि जनता द्वारा उठाए गए मुद्दों पर सर्वोच्च स्तर पर ध्यान दिया जा रहा है. सरकार जन कल्याण की भावना को सामने रखकर न केवल नीतियां बना रही है बल्कि उनको लागू करने की प्रक्रिया पर भी लगातार नजर रख रही है ताकि इसका लाभ जन जन तक पहुंच सके. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் தெளிவான கொள்கைகள், நல்லாட்சி மற்றும் திட்டங்களை கடைசி நபர் வரை எட்டச் செய்வதற்கான உறுதி ஆகியவை செயல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. பல வருடங்களாக கோப்புகளில் சிக்கியிருந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அசாம் மாநிலத்தின் போகிபில் பாலம் முதல் ஜம்மு ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு வரை உயர்ந்த நதிகளாக இருக்கட்டும் அல்லது மலைகளின் ஆழமான பள்ளங்களாக இருக்கட்டும், வளர்ச்சியின் பாதை எல்லா சவால்களையும் கடந்து முன்னேறியது. நாட்டை கட்டமைப்பதில் காட்டிய தீர்மானம் மற்றும் உறுதி இந்தியாவை முன்னேற்ற பாதையில் செலுத்தியுள்ளது. இதனை தற்போது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் தீர்மானம் நாடு கட்டுமானம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவரது அரசு தெளிவான கொள்கை, நல்லாட்சி மற்றும் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தும் முறையை பின்பற்றியுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் நிகழ்ந்த வேகம் அற்புதமானது. பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களோ முன் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முன்னிறுத்தப்பட்ட திட்டங்களின் மிக சிறந்த திட்டமாக போகிபீல் பாலம் இருக்கிறது. இந்த பாலம் பிரம்மபுத்திரா நதி வடக்கு மற்றும் தெற்கு கரைகளை இணைக்கிறது. அசாம் மாநிலத்தின் டிப்ருகாக் மற்றும் திமாஜி மாவட்டங்களை இணைக்கிறது. இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் திறந்து வைத்தார். இந்த பாலம் 16 ஆண்டுகளாக முடங்கி கிடந்தது குறிப்பிடத்தக்கது. 1997ஆம் ஆண்டு ஒப்புதல் பெற்ற நிலையில் பாலம் கட்டப்படவில்லை. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு பிரதமர் மோடி பாலத்தின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்தார். அதன் பிறகு பணிகள் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகளில் நாட்டின் நீளமான ரயில் மற்றும் சாலை இணைப்பு பாலமாக உருவானது. देश का सबसे लंबा रेल सह सड़क पुल बनकर तैयार हुआ.
மற்றொரு முக்கிய திட்டமாக ஜம்மு ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு உள்ளது. 1995ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. 272 கிலோமீட்டர் இதன் மொத்த நீளமாகும். இந்த திட்டமும் பாதுகாப்பு சவால்கள், தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதிகளின் பற்றாக்குறை காரணமாக 25 ஆண்டுகள் முடங்கியிருந்தது. ஆனால் பிரதமர் மோடி பிரகதி கூட்டங்களின் தொடர்ச்சியான கண்காணிப்பு செய்தார். இதன் மூலம் காஷ்மீர் பள்ளத்தாக்குக்கு ரயில் சேவை கொண்டு செல்லும் தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதி சினாப் பாலம். इसी परियोजना का एक हिस्सा है चिनाब पुल, जो अपनी तकनीकी दक्षता और ऊंचाई के लिए वैश्विक पहचान बना चुका है। चिनाब पुल 1315 मीटर लंबा है। इसका आर्च स्पान 467 मीटर है और नदी तल से इसकी ऊंचाई 359 मीटर है। इस परियोजना में अंजी खंड पर भारतीय இந்திய ரயில்வே நிறுவனத்தின் முதல் கேபிள் ஸ்டேட் பாலம் கட்டப்பட்டது. புவியியல் வேறுபாடுகள் மற்றும் எண்ணற்ற சவால்களை பிரதமர் தலைமையில் எளிதாக்கினார். आसान बनाया गया। நவி மும்பை விமான நிலையம் பல ஆண்டுகளாக முடங்கி போயிருந்தது. 25 ஆண்டுகளாக தாமதமான இந்த திட்டம் பிரகதி மூலம் கண்காணிப்பு தொடங்கப்பட்டது. முற்றிலும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவில் திட்டம் நிறைவேற்றப்பட்டது மற்றும் அதன் திறப்பு விழா அக்டோபர் மாதத்தில் 2025ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. भाई और बहनों, हम उन संस्कारों में पले बड़े हैं जहां राष्ट्र नीति ही राजनीति का आधार है। हमारे लिए इंफ्रास्ट्रक्चर पर लगने वाला एक एक पैसा देशवासियों की सुविधा और सामर्थ्य को बढ़ाने का माध्यम है। लेकिन दूसरी तरफ देश में एक ऐसी राजनीतिक धारा भी रही है जो जनता की सुविधा नहीं, सत्ता की सुविधा को ऊपर रखती है। ये वो लोग हैं जो विकास के काम में रुकावट डालते हैं, घोटाले घपले करके विकास के जुड़े प्रोजेक्ट्स को पटरी से उतार देते हैं। दशकों तक देश ने ऐसे नुकसान को देखा। பிலாய் ஸ்டீல் பிளான்ட்டின் விரிவாக்கம் மற்றும் நவீனப்படுத்தல் மற்றும் மத்திய பிரதேசத்தின் கட்வாரா தெர்மல் பவர் பிளான்ட், இவைகள் 2007-2008 முதல் முடங்கிக் கொண்டிருந்த திட்டங்கள். இந்த இரு பிளான்ட்டுகளும் உருளி இல்லாத உலோக உற்பத்தி மற்றும் ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் பிரகதி கூட்டங்களின் தொடர்ச்சியான மதிப்பாய்வு மற்றும் கண்காணிப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டன. பிரகதி உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தடையாக இருந்த சவால்கள், அமைச்சகங்கள் மற்றும் துறைகள், மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான ஒருங்கிணைப்பில் உள்ள குறைபாடுகளை நீக்கி வளர்ந்த இந்தியாவை நோக்கி முன்னேற்ற வேகத்தை அதிகரித்துள்ளது. பிரகதி என்பது ஒரு தளம் மட்டுமல்ல, இது இந்தியாவின் புதிய பண்பாட்டு சூழல், பொறுப்புணர்வு, காலக்கெடுவுடன் செயல்படுத்தல், சிறந்த ஒருங்கிணைப்பு, வளர்ச்சியில் தரைமட்ட விளைவுகள், இவையெல்லாம் உண்மையில் காணப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா பிரகதி மூலம் பிரகதி பாதையில் வேகமாக முன்னேறி வருகிறது என்றே கூறலாம். फिलहाल इस विशेष कार्यक्रम में बस इतना ही। दीजिए अनुमति। नमस्कार।